Hello everyone, welcome to day 2 of spoken English class. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா sentence to negative and sentence to question. எப்படி ஒரு sentence நெகட்டிவ் ஆகும் question ஆகும் ஃப்ரேம் பண்றதுன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த சென்டென்ஸ் ஒன் டைம் ரீகால் பண்ணிடுவோம். What is a sentence? Sentence means வாக்கியம். A group of words make complete sense is known as sentence. Sentence na group of words, but adu namukku oru meaning tharanum. Okay, there are 4 types of sentences. What are they? Declarative, interrogative, imperative, and exclamatory. What is meant by declarative? Declarative na enna sollirundhen? Seidi vaakiyam. Interrogative, vina vaakiyam. Imperative, கட்டளை வாக்கியம். and exclamatory, வியப்பு வாக்கியம். பாசிட்டிவ் சென்டென்ஸ், I am busy. இப்போ நம்ம இதை நெகட்டிவா சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருக்கிற பார்ட்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். விச் இஸ் சப்ஜெக்ட் இயர்? ஐ, நான் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். அண்ட் விச் இஸ் வேர்ப்? ஆம்ன்றது தான் verb. I am busy. நான் எப்படி இருக்கேன்? I am busy. ஓகேங்களா? நான் இருக்கேன் எப்படி? busy. இந்த பிஸின்றது ஹவ்வுக்கு ஆன்சர் பண்ணது இல்லைங்களா? I am busy. இந்த ஹவுக்கு ஆன்சர் பண்ணா இது அட்ஜெக்டிவ். ஓகே, சப்ஜெக்ட் verb அந்த மாதிரி டைப்ல பார்க்கும்போது இது காம்ப்ளிமெண்டா வரும். I am busy. SVO பேட்டர்ன்ல வரும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல அதை பார்க்கலாம். ஓகே, இங்க பாருங்க. விச் இஸ் சப்ஜெக்ட்? ஐ. விச் இஸ் வேர்ப்? ஆம். இது மெயின் வேர்பா ஹெல்பிங் வேர்பா? ஆம் இஸ் a ஹெல்பிங் வேர்ப். நெகட்டிவா சேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும். வாட் இஸ் சப்ஜெக்ட்? ஐ. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஹெல்பிங் வேர்ப் ஆம் இருக்கு இல்லையா? ஆம். And then இங்க தான் நம்ம என்ன பண்ண போறோம்? We have to add not. Notன்ற word நம்ம add பண்றோம். Okay, I am not busy. ஓகேங்களா? I am busy. நான் பிஸியா இருக்கேன். I am not busy. நான் பிஸியா இல்ல. ஓகேங்களா? பாசிட்டிவ், நெகட்டிவ். நெக்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம். ராம் இஸ் a கிரிக்கெட்டர். இப்ப என்ன பண்ணணும்? அகெயின் விச் இஸ் சப்ஜெக்ட்? ராம். ராம் இஸ் a சப்ஜெக்ட். So ராம். And then again verb is. Ram is again not. Not a cricketer. நெக்ஸ்ட் பாருங்க. டேவிட் இஸ் ஹாப்பி. டேவிட் எப்படி இருக்காரு? ஹாப்பியா இருக்காரு. ஓகேங்களா? இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்போ நெகட்டிவ் என்னவா சேஞ்ச் ஆகணும்? டேவிட் இஸ் நாட் ஹாப்பி. இப்போ பாருங்க பார்க்கலாம். டேவிட் இஸ் ஹாப்பி. டேவிட் சந்தோஷமா இருக்காரு. David is not happy. David சந்தோஷமா இல்ல. Next, these cherries are sweet. So these cherries are sweet. இந்த செரிஸ் எப்படி இருக்கா? ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெகட்டிவ் என்ன பண்ணணும்? which is subject again? these cherries. யார பத்தியோ எதை பத்தி பேசுறோமோ அதுதான் என்னது? சப்ஜெக்ட். So these cherries are not sweet. இந்த செரிஸ் எப்படி இல்ல? ஸ்வீட்டா இல்ல. நம்ம தமிழ இல்லன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி இங்கிலீஷ் நம்ம நெகட்டிவா சேஞ்ச் பண்ண என்ன பண்ணணும்? நாட் யூஸ் பண்றோம். சேம். He was talking. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் பேசிக்கொண்டே இருந்தார்.
ஸோ இதை நெகட்டிவ் பாருங்க. He was not talking. அவர் என்ன பண்ணல? அவர் பேசல. அவர் அந்த டைம்ல பேசிட்டு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், they were singing. they were sing பாருங்க பார்க்கலாம். he was, he singular இல்லையா, அதனால நம்ம was யூஸ் பண்ணிருக்கோம். இது past tense. he was talking. அவர் பேசிக்கொண்டு இருந்தார். இங்க பாருங்க, they plural. சோ நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? were. they were singing. அவர்கள் பாடிக்கொண்டு இருந்தனர். சோ இதுக்கான நெகட்டிவ் சொல்லுங்க பார்க்கலாம். they were not singing. they were singing. they were not singing. Next, Hari has come back. Hari has come back. இதுக்கான நெகட்டிவ் சொல்லுங்க. subject Hari and then helping verb has, main verb come. ஓகேங்களா? Hari has not come back. இதுக்காக தான் உங்களுக்கு இது ஹெல்பிங் verb அப்படின்னு உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லி கொடுத்தேன். ஸோ நம்ம எங்க நாட் ஆட் பண்ணணும்? ஒன்லி வித் ஹெல்பிங் verb. ஹெல்பிங் verb நெக்ஸ்ட் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? நாட் நம்ம யூஸ் பண்றோம். she can swim. she can swim. இதுக்கான நெகட்டிவ் என்ன? she cannot swim. she cannot swim. இத ஷார்ட் ஃபார்ம்ல எழுதலாம். எப்படி எழுதலாம்? she can't swim. ஓகேங்களா? cannot ஓட ஷார்ட் ஃபார்ம்ல என்னது? can't. இந்த நம்ம கான்ட்ராக்ஷன் சொல்லுவோம். இது ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். she can't swim. she can swim. she can't swim. she cannot swim னு சொல்லலாம். she can't swim னு நம்ம சொல்லலாம். இங்க பாருங்க பார்க்கலாம். I know Hari. So which is subject here? Again I subject, no verb. Helping verb main verb இது பாருங்க பார்க்கலாம். No is a main verb. Helping verb இருக்கா இங்க? இல்ல இல்லைங்களா? என்னென்ன helping verb என்னென்ன வரும்? am, is, are, was, were. இந்த அஞ்சுமே be form verb. be verbல வரும். and then do verb. do verb என்னென்ன? do, does and did. and then have verb. have, has and had. இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்பிங் வேர்ப்ன்ற வீடியோல டீச் பண்ணிருக்கேன். அது ஒரு தடவை பாத்துருங்க. இப்ப என்ன இருக்கு? இந்த எந்த ஹெல்பிங் வேர்புமே இல்லை இல்லைங்களா? இது ஒரு மெயின் வேர்ப். நம்ம நெகட்டிவா சேஞ்ச் பண்ணாலும் இல்ல நம்ம கொஸ்டினா சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு ஹெல்பிங் வேர்ப் வேணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணா இந்த வேர்ப ரெண்டா ஸ்பிளிட் பண்ணணும். ஓகே, நோ. நோவை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணணும். ரெண்டா ஸ்பிளிட் பண்ணணும்னா இது ஃபர்ஸ்ட் என்ன டென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, பாருங்க பார்க்கலாம். நோ, நோ, நியூ, நோன். நோன்றது என்னது? பிரசன்ட். நியூ பாஸ்ட். நோன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3ன்னு சொல்லுவோம் நம்ம. அண்ட் தென் வில் நோ ஃபியூச்சர். ஓகேங்களா? இப்போ நோ எதுல இருக்கு? நோ பிலாங்ஸ் டு பிரசன்ட் டென்ஸ். ஸோ நோ இல்லைங்களா? ஸோ இப்படி நோஸ்ன்னு இருந்தா நோஸ் ஆல்சோ பிரசன்ட். ஓகேங்களா? இப்போ நோ, நோ மீன்ஸ் டூ பிளஸ் நோ. டூ, நோ இது ரெண்டுமே சேர்ந்தா நோ. ஓகேங்களா?
இப்போ நோஸ் நோஸ் கொடுத்திருந்தா நம்ம எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும்? டஸ் பிளஸ் நோ. ஓகேங்களா? டஸ் நோ. எஸ் எங்கெல்லாம் வரும்? சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலரா இருந்தா நம்ம வேர்ப்ல என்ன ஆட் பண்ணிருக்கணும்? எஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஸோ கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாங்களா? வாட் இஸ் பாசிட்டிவ்? ஐ நோ ஹரி. இதான் சென்டென்ஸ் இல்லைங்களா? ஸோ நெகட்டிவ் ஐ and then helping verb I do not know ஹரி. ஓகேங்களா? சப்ஜெக்ட் helping verb not negative word and then main verb. சப்போஸ் மெயின் வேர்ப் இருக்கு அப்படின்னா, ரெண்டு வேர்ப் இருக்குன்னா நம்ம எங்க யூஸ் பண்ண நாட். ஹெல்பிங் வேர்ப்க்கும் மெயின் வேர்ப்க்கும் இந்த மிடில் நம்ம யூஸ் பண்றோம். ஐ நோ ஹரி. ஹரி எனக்கு தெரியும். ஐ டு நாட் நோ ஹரி. நம்ம ஷார்ட்டா எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ ஹரி. ராகுல் ரீட்ஸ் வில். Rahul reads well. Which is subject? Rahul. Verb reads. ஓகேங்களா? மெயின் verb தான் இங்க இருக்கு. இப்போ நம்ம எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும்? எஸ் இருக்கு இல்லையா? எஸ் இருந்தா டஸ். டஸ் பிளஸ் ரீட். ராகுல் என்னது? தேர்ட் பர்சன் சிங்குலர். எந்த நேம் வந்தாலும் தேர்ட் பர்சன் இல்லைங்களா? ராகுல் சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். ஓகேங்களா? ராகுல் தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ இங்க எஸ்ல எண்ட் ஆயிருக்கு இல்லைங்களா? டஸ் பிளஸ் ரீட். ப்ரொனவுனுக்கான வீடியோவும் நான் மேக் பண்ணியிருக்கேன். அதுவும் கொஞ்சம் போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கிளாஸஸ். ஸோ ராகுல் ஹெல்பிங் verb does not read well. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. ராகுல் does not read well. Rahul reads well. Rahul does not read well. Next, we ate rice. We ate rice. Which is subject? We. Verb ate. We ate ரைஸ். என்ன சாப்பிட்டாங்க? ரைஸ் சாப்பிட்டாங்க. ஓகேங்களா? ஏட். ஏட் என்ன டென்ஸ்ல இருக்கு? பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஈட், ஏட், ஈட்டன் இல்லைங்களா? V1, V2, V3. ஸோ என்ன டென்ஸ்? ஏட். ஸோ இதை ஸ்பிளிட் பண்ண எப்படி வரும் நம்மளுக்கு? டிட். டிட் பிளஸ் ஈட். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? டூ, டஸ், டிட். டூ அண்ட் டஸ் ஃபார் ப்ரெசன்ட் டென்ஸ். டூ அண்ட் டஸ்ஸும் ப்ரெசன்ட் டென்ஸ். டிட் இஸ் ஃபார் பாஸ்ட் டென்ஸ். ஸோ இது பாஸ்ட் டென்ஸ் இல்லைங்களா? ஸோ நம்ம டிட் யூஸ் பண்ணிருக்கோம். டிட் பிளஸ் ஈட். ஸோ நம்ம இங்க என்ன பண்றோம்? வி ஹெல்பிங் verb did and then negative word not. We did not main verb eat rice. We did not eat rice. The dog will bite. இது ரொம்ப ஈஸி பாருங்க. Which is subject? The dog. யாரை பத்தி பேசுறோம்? டாக் பத்தி பேசுறோம். The dog will bite. ஓகேங்களா? will helping verb bite main verb. So easy. So subject the dog will not bite. The dog will not
bite. Let frame questions. He is ill. He is ill. என்ன பண்ணணும்? Which subject? He subject is verb. இல்லையா? Is a helping verb. Okay. So, is he ill at last? மறக்காம question mark போடணும். Is he ill? Is he ill? Next. I am late. என்ன பண்ணணும்? This come first and subject goes next. So, am I late? Am I late? நான் லேட்டா வந்துட்டேனா? I am late means நான் லேட்டா வந்துட்டேன். Am I late? Question கேக்குறாங்க. நான் லேட்டா வந்துட்டேனோ அப்படின்னு கேக்குறது. These boys were absent. So, question என்ன பண்ணலாம்? These boys subject. Where? Verb இல்லைங்களா? Where these boys absent? Were these boys absent? இந்த boys leave போட்டாங்களா? It will rain today. It will rain today. இன்னைக்கு மழை பெய்யும். Question எப்படி கேட்கலாம்? இன்னைக்கு மழை பெய்யுமா? Will it rain today? பார்க்கலாம். Will it rain today? Cows eat grass. Cows subject, eat verb. This is main verb. நான் என்ன சொல்லிருக்கேன்? Main verb வந்தா இந்த மாதிரி split பண்ணணும். Eat எப்படி split பண்ணலாம்? Do plus eat. Eats வந்தா eats எப்படி split பண்ணணும்? Does plus eat. ஓகேங்களா? So இது eat தான் இல்லைங்களா? Ate means did plus eat. So இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கு? Eat, eats, ate என்ன கொடுத்திருக்கு? Eat. So நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? Do. Do cows eat grass? Question mark. ஓகேங்களா? Cows என்னது சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். So நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? Eat. ஓகேங்களா? Do cows eat grass? வெரி சிம்பிள். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஈஸியா எழுதிடலாம். நெக்ஸ்ட் திஸ் கொஸ்டின். The mangoes are ripe. இது உங்களுக்கான கொஸ்டின். நீங்கள் தான் இதுக்கு நெகட்டிவ் அண்ட் கொஸ்டின் இது ரெண்டுமே ஃப்ரேம் பண்ணி கமெண்ட் பண்ணணும். Like, share and subscribe for more videos. Thank you all.